நம்ம தனுஷோட கரை படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 5.05 க்ரோர்ஸ். ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 2.4 க்ரோர்ஸ், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 1.6 க்ரோர்ஸ். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 80 லேக்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9.8 க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா டபுள் டிஜிட் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட கரை படம் கொடுக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பனிங் கொடுத்த இந்த இயர் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ன்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது நம்ம பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 10 க்ரோர்ஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி. ஸோ இந்த படம் 20 க்ரோர்ஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துருக்கு. நம்ம பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கு படத்தை விடவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கரை பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ஷோஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் போகலை நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸை தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம தனுஷோட கரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதே லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஃப்ளாப் தான் ஆகும். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி கிட்டக்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமாச்சும் இந்த படம் பிக்கப் ஆகுதான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ டவுனுக்கு லாஸ்ட்டாக ஒரு இருக்கிற ஹோப் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட கருப்பு. ஸோ இந்த படமாச்சு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பராசக்தி அந்த படத்தோட டே 1 அப்புறம் லைஃப் டைம் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.